यीशु मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வரவேற்பு. और परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार परमेश्वर के वचन को हम अध्ययन कर सके. தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து தேவ வசனத்தை தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 32वां अध्याय को हम अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 32வது அதிகாரத்தை தியானிக்கலாம். और इसे हम इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं. இதை இந்த தலைப்பின் கீழ் தியானிப்போம். How to and how not to speak. कैसे बोलें और कैसे न बोलें. எப்படி பேச வேண்டும் மற்றும் எப்படி பேசக்கூடாது. और जैसे हम करते आए हैं वैसे इस शीर्षक में से मैं स्पीक यानी बोलना उस शब्द को मैं इस्तेमाल करने के लिए चाहूंगा. நாம் செய்து வருகிறது போடியே இந்த தலைப்பிலிருந்து ஸ்பீக் அதாவது பேசுதல் என்ற வார்த்தையின் அடிப்படையில் பேசுவேன். और उसमें से लगभग 5 विषयों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. நீங்கள் அதன் அடிப்படையிலே 5 குறிப்புகளை கொடுக்கப்பட்ட பேப்பர்ல காண முடியும். उसमें 2 या 3 बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. அதுல 2 அல்லது 3 காரியங்களை குறித்து பேசுவேன். हम जैसे हम जानते हैं अय्यूब के इस किताब में अय्यूब के पीड़ा और क्लेश में उनके मित्रों के संवादों को हमने सुनते आया. நாம் அறிந்திருக்கிறோம் யோபுவுடைய உபத்திரவத்திலே யோபுவுடைய சிநேகிதருடைய சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டே வந்தோம். यहाँ तक कि ये पूरे अय्यूब का किताब घटना से ज्यादा संवादों से भरा हुआ है. இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முழு யோபுவினுடைய புத்தகமும் சம்பவங்கள் அதிகமாக இல்லை, ஆனால் சம்பாஷணைகள் இங்கே அதிகமாக இருக்கிறது. ऐसे कोई किताब आप बाइबल में नहीं देख सकते हैं जहां इतने सारे संवादों से भरा हुआ एक किताब. நீங்கள் வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்க்க முடியாது. அந்த புத்தகத்திலே முழுவதும் சம்பாஷணைகள் நிறைந்திருக்கிறது. और इसका मतलब अय्यूब की किताब हमें एक महत्वपूर्ण सच्चाई को पेश करती है. யோபுவின் புத்தகம் நமக்கு மிக முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. कि हम किस प्रकार हम बोलते हैं, எப்படி நாம் பேசுகிறோம். और लोगों के बारे में इस प्रकार कहा जाता है आमतौर से ஜனங்களை குறித்து இப்படியாக பொதுவாக சொல்லுவார்கள் कि जो आदमी और औरत के बीच में बोलने की जो बात होती है, அதாவது மனிதன் அல்லது மனுஷி இடையிலே பேசுவதற்கு ஒரு வார்த்தை வரும்போது वे इस प्रकार कहते हैं महिलाएं जो हैं आदमी से लगभग 4 गुना ज्यादा बोलती हैं. பெண்கள் மனிதர்களை காட்டிலும் 4 மடங்கு அதிகமாய் பேசுவார்களாம். आमतौर से इस बात को लोग कहते हैं. பொதுவாக ஜனங்கள் சொல்லுகிற காரியம். और इसका मतलब हम आदमी हो या औरत हम जरूर हम बोलने वाले हैं. ஆணோ பெண்ணோ எல்லாரும் பேசக்கூடியவர்களே. और अय्यूब की किताब हमें इस बात को जरूर सिखाती है कि कैसे बोलें और कैसे ना बोलें. யோபுவின் புத்தகம் நமக்கு இதை உண்மையிலே கற்றுத் தருகிறது, எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது. और जब हम इस 32वां अध्याय में जब चले आते हैं 32வது அதிகாரத்திலே பார்த்தால் यहाँ एक नया मित्र अय्यूब के साथ बर्ताव करने के लिए चले आता है. ஒரு புதிய சிநேகிதன் யோபுவோடு கூட பேச வருகிறான். तो जैसे मैंने कहा उन तीनों उसके मित्र जो उसके क्लेश में उसके साथ रहने के लिए आए थे. நான் சொன்னது போல அந்த 3 சிநேகிதர்கள் யோபுவுடைய உபத்திரவங்களிலே அவரோடு கூட இருக்க வந்தார்கள். उनके संवाद पूरा हो चुका है. அவருடைய பேச்சு சம்பாஷணை முடிவெற்றது. और अय्यूब का प्रत्युत्तर भी खत्म हो गया है. யோபுவுடைய பதிலும் முடிவுற்றது. अभी एलीहू नामक एक और व्यक्ति यहाँ अय्यूब को कुछ बातों को कहने के लिए आया है. இப்பொழுது எலிஹு என்ற இன்னொரு மனிதன் யோபுவுக்கு சிலவற்றை சொல்ல வந்திருக்கிறான். और वो ये कहता है मैं क्यों अय्यूब से बात करने के लिए मैं चाहता हूं. அவன் சொல்லுகிறான் ஏன் நான் யோபுவிடத்துல பேச வந்தேன். और उसको आप उस पहले और दूसरा वचन में आप देख सकते हैं. 1ஆம் 2ஆம் வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். तब उन तीनों पुरुषों ने ये देखकर कि अय्यूब अपनी दृष्टि में निर्दोष है उसको उत्तर देना छोड़ दिया. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். इसका मतलब अभी तीनों मित्र उनकी बातों को जो कहते वो अभी खत्म हो गया है. அதாவது 3 சிநேகிதர்களும் பேசி பேசி எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருக்கிறார்கள். और अभी ये एलीहू यहाँ आकर के अपनी बातों को रख रहा है. இங்கே திரும்ப எலிஹு வந்து தன் காரியத்தை வைக்கிறார். वो 18 वचन में 32वां अध्याय के 18 वचन में अपना कारण को बताता है. 32வது அதிகாரம் 18வது வசனத்திலே தன்னுடைய காரணத்தை சொல்லுகிறார். वो कहता है क्योंकि मेरे मन में बातें भरी हैं और मेरी आत्मा मुझे उभार रही है. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. वो कहता है मैं अभी आपके सारे लोगों के बातों को मैं सुन सुन के मेरे मन में बातें भर गई हैं.
அவன் சொல்கிறான், உங்களுடைய எல்லா பேச்சுகளையும் கேட்டு 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 என்னுடைய இருதயத்திலே வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது. अभी अय्यूब का प्रत्युत्तर को भी सुन के मैं अपने आत्मा में उभर गया हूं, मैं बोलने के लिए मैं तत्पर हो गया हूं. இப்பொழுது யோபுனுடைய பிரதியுத்தரத்தையும் அல்லது பதிலையும் கேட்டு என்னுடைய ஆவியிலே ஏவப்பட்டு நெருக்கப்படுகிறேன். जरूर एलीहू ये कहता है, मैं उनकी बातों पर, तीनों मित्रों की बातों पर निर्भर होके मैं नहीं बोलता. யோபு சொல்கிறது உண்மைதான். அந்த சிநேகிதருடைய காரியங்களை வைத்து அதை சார்ந்தே நான் பேசுகிறதில்லை. वैसे एलीहू जरूर कहता है, लेकिन उनकी बातों को जब आप ध्यान से देखिएगा, எலிகு அப்படி சொல்கிறது உண்மைதான். ஆனால் அவனுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். वो उनके जो मित्रों से कोई फर्क उसके बोली में दिखाई नहीं पड़ती है. சிநேகிதர்கள் என்ன பேசினார்களோ அதை விட வித்தியாசமா இவன் ஒன்றும் பேசவில்லை. इसलिए आज इस 32 अध्याय में से कुछ बातों को मैं आपके बीच में रखने के लिए चाहूंगा कि हम कैसे बोले और ना बोले. ஆகையால 32வது அதிகாரத்திலிருந்து எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது என்று சொல்ல போகிறேன். पहला कारण को एलीहू के बातों में से आप देखिएगा. முதலாவது காரணத்தை எலிகுவின் பேச்சிலிருந்து பார்க்கலாம். उसका 1 वचन से लेकर 5वां वचन तक जब पढ़ेंगे, 1 to 5 வரை வாசித்தால், मैं दूसरा वचन को मैं पढ़ रहा हूं. இரண்டாவது வசனத்தை तब வாசிக்கிறேன். बूजी बारकेल का पुत्र एलीहू जो राम का कुल का था, उसका क्रोध भटक उठा. अय्यूब पर उसका क्रोध इसलिए भटक उठा कि उसने परमेश्वर को नहीं अपने ही को निर्दोष ठहराया. அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேலியலின் குமாரன் எலியுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கலும் தன்னை தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. तीसरा वचन को मैं पढ़ रहा हूं. फिर अय्यूब के तीनों मित्र के विरोध भी उसका क्रोध इस कारण भटका कि वे अय्यूब को उत्तर न दे सके, तो भी उसको दोषी ठहराया. மூன்றாவது வசனம், கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. 5वां वचन, परंतु जब एलीहू ने देखा कि ये तीनों पुरुषों कुछ उत्तर नहीं देते, तब उसका क्रोध भटक उठा. 5வது வசனம், அந்த 3 மனுஷரும் வாயிலும் உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிஹு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. इन 5 वचनों के अंदर बारंबार एक शब्द को आप देख सकते हैं. இந்த 5 வசனங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். उसका क्रोध भटक उठा, उसका क्रोध भटक उठा. அவனுக்கு கோபம் உண்டது, அவனுக்கு கோபம் உண்டது. यानी हर किसी बात के लिए एलीहू अभी गुस्सा कर रहा है. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் எலிஹு கோபப்படுகிறார். अभी हम एलीहू के संवाद को, एलीहू को बात को हम सुने ही नहीं है. எலிகுவினுடைய சம்பாஷணையோ வார்த்தைகளோ நாம் கேட்கவே இல்லை. लेकिन शुरुआत में उसके बारे में यहाँ अय्यूब की किताब में ये वर्णन करती है कि वो गुस्सा से भरा हुआ व्यक्ति है. ஆனால் யோபுவினுடைய இந்த புத்தகத்திலே ஆரம்பத்திலேயே எலிகுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கோபப்படுகிறான். यानी वो हर बात के लिए गुस्सा कर रहा है. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோபப்படுகிறான். एक तरफ में गुस्सा कर रहा है कि अय्यूब अपने मित्रों के बात को नहीं सुन रहा है. ஒன்று யோபு தன்னுடைய சிநேகிதருடைய பேச்சை கேட்கவில்லை என்று கோபம். दूसरा तरफ में मित्रों के ऊपर गुस्सा कर रहा है कि वे बिना कारण अय्यूब को दोषी ठहरा रहे हैं. இரண்டாவது சிநேகிதர்கள் காரணம் இல்லாமல் யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள் என்று அவர்களை குறித்து கோபம். अभी तीसरा फिर से गुस्सा कर रहा है कि अय्यूब को सिखाने के लिए उनके मित्रों के पास सही उत्तर नहीं है. மூன்றாவது யோபுவுக்கு கற்றுக் கொடுக்க சிநேகிதரிடத்தில் சரியான பதில் இல்லை என்று கோபப்படுகிறார். यानी कभी-कभी कोई ऐसे व्यक्ति हम हो सकते हैं जब हर बात के लिए हम क्रोधित या गुस्से में हम होते हैं. சில நேரங்களிலே நாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோபப்படுகிறவர்களாய் இருக்கலாம். इसका मतलब बोलने में इस बात के ऊपर हमें ध्यान देने की जरूरी है. பேசும்போது இந்த காரியத்திலே கவனமாய் இருக்க வேண்டும். मैं किस बात के आधारित में बोल रहा हूं? எந்த காரியத்தின் அடிப்படையில் பேசுகிறேன்? क्या बोलने की बात हो या उत्तर देने की बात हो? பேசுவதாய் இருக்கட்டும், பிரதி உத்தரவு கொடுப்பதாய் இருக்கட்டும். क्या मैं गुस्से के कारण, क्रोध के कारण मैं बोल रहा हूं या क्रोध के कारण उत्तर दे रहा हूं? கோபத்தினாலே பேசுகிறேனா அல்லது கோபத்தினாலே பதில் சொல்லுகிறேனா? यहाँ एलीहू के शुरुआत में ही देख सकते हैं वो एकदम गुस्सा से, क्रोध से भरा हुआ व्यक्ति है. இங்க ஆரம்பத்திலே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கோபத்தினாலே நிறைந்திருக்கிற மனிதன். एक जरूर हम हमारे गुण में गुस्सा से भरे हमारे उस प्रकार के चरित्र से होके बोल सकते हैं. ஒன்று நம்முடைய குணத்தினாலே கோபத்தினால் நிறைந்து நாம் பேச முடியும். या नहीं तो दूसरों के कार्यों के कारण या किसी के बोली
बोली के कारण आप उसके प्रतिक्रिया में आप गुस्सा में होके बोल सकते हैं। அல்லது பிறருடைய பேச்சு அல்லது அவருடைய கிரியை அதை கண்டு அதை பார்த்து நீங்கள் கோபப்பட்டு பேச முடியும். अगर वो हमारे गुण हमारे चरित्र में अगर पाया जाए तो हमें आत्मा के फल के लिए अपने को अर्पण करने की जरूरी है। ஒருவேளை நம்முடைய குணமாய் அல்லது பிறவி குணமாய் அது இருக்கும் பொழுது நம்முடைய ஆவியின் கனிக்காக அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். वैसे ही अगर हम प्रतिक्रिया में हम गुस्सा करने वाले होंगे तो भी आत्मा का फल धीरज के लिए हमें सौंपने की जरूरी है। பிறரை பார்த்து அவருடைய செய்யை கண்டு கோபப்பட்டால் நாமும் கூட அந்த கோபத்துக்காக நம்ம அதை விட்டு விட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். क्योंकि कई लोगों के जीवन में परिवारों में कई जगहों में गुस्से में उतावली में होके जब हम बोलते हैं वहां पे विनाश को वो ला देता है। ஏனென்றால் अनेक குடும்பங்களிலே கோபத்தில் நிறைந்து பேசும் பொழுது அழிவை கொண்டு வருகிறது. ये साधारण सी एक बात नहीं है, இது சாதாரணமான காரியம் அல்ல. और मैंने उसके अपने जीवन में पूरा तौर से मैंने अनुभव किया है। நான் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் அனுபவித்திருக்கிறேன். और मैंने उसको अपने परिवार में मैंने उसको देखा है। என்னுடைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன். और इसलिए जब मेरा शादी हुआ था ஆகையால எனக்கு திருமணம் ஆனபோது मैं एक बात से ज्यादा मैं डरता था। ஒரு காரியத்தை வைத்து அதிகமாய் பயப்படுவேன். मेरे पिताजी के जैसे मुझे भी गुस्सा नहीं करना है। என்னுடைய அப்பாவை போல நானும் கோபப்படக்கூடாது. अक्सर मैं उस बात के लिए लगातार मैं प्रार्थना करते आया शादी के पहले से ही, நான் திருமணத்துக்கு முன்பதாகவே இருந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டே வந்தேன் அடிக்கடி. क्योंकि मैं उसको अपने 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 परिवार में मैं उसको देख के आया। அதை நான் என்னுடைய குடும்பத்திலே பார்த்து கொண்டே வந்தவன். ए प्रभु, मैं ऐसे गुस्सा में बोलने वाला, क्रोध में बोलने वाला मुझे नहीं होना है। ஆண்டவரே கோபப்பட்டு நான் பேசிவிடக் கூடாது. क्योंकि मेरा या हमारे परिवार के बातों में एक बहुत बड़ा मोड़ मेरे पिताजी के गुस्से के कारण हुआ था। ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய திருப்பம் எங்களுடைய தகப்பனாருடைய கோபத்தினாலே வந்தது. वो मेरे पिताजी आर्मी में मिलिट्री में काम करते थे। தகப்பனார் ஆர்மியில மிலிட்டரியில வேலை செய்து வந்தவர். मिलिट्री में काम करने वालों को जानते होंगे, ज्यादा एकदम हार्ड रहते हैं। மிலிட்டரியில வேலை செய்யறவங்கள பார்த்திருப்பீங்க, அவங்க ரொம்ப கடினமா இருப்பாங்க. और 10वीं का परीक्षा मैं दे रहा था, पहला 10वीं का पहला परीक्षा दे रहा था। 10ஆம் வகுப்பு முதல் தேர்வு எழுதி கொண்டிருந்தேன். और अच्छा पढ़ने वाला छात्र था। நல்லா படிக்கிற மாணவன். और उस दिन सुबह मैं पूरा यूनिफॉर्म पहन के तैयार हो गया, 10वीं परीक्षा देने के लिए निकलने के लिए तैयार था। அந்த நாளிலே முதல் நாளிலே தேர்வு எழுதுவதற்கு முழு யூனிஃபார்மை போட்டுவிட்டு நான் போவதற்கு ஆயத்தமானேன். और सुबह ही सुबह अचानक मेरे माता पिता के अंदर झगड़ा हो गया। காலையிலேயே எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இடையிலே சண்டை ஆரம்பித்தது. और पिताजी तुरंत गुस्सा करते हैं அப்பா உடனே கோபப்படுவாங்க. और गुस्सा करने लगे। கோபப்பட்டாங்க. और गुस्सा में जब हम बोलते हैं, गुस्सा में जब कार्य करते हैं, हमें मालूम नहीं होता कि हम क्या बोल रहे हैं, हम क्या कर रहे हैं। கோபத்துல கிரியை செய்யும் போதோ பேசும் போதோ என்ன செய்யறோம் என்ன சொல்றோம்னு தெரியாது. कई बार मैं अपने पिता से भी, मेरे पिताजी से ही मेरे इस बात को मैं सुना हूं। நான் अनेक முறை என்னுடைய அப்பாவினுடைய வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். मुझे मालूम नहीं था कि मैंने गुस्सा में क्या बोला और गुस्सा में होके मैंने क्या किया। அவர் சொன்ன காரியம் எனக்கே தெரியல, என்ன பேசின கோபத்துல என்ன செய்த கோபத்துலன்னு சொல்லி. लेकिन उस दिन के सुबह में इनका ज्यादा गुस्सा बढ़ गया था। அந்த நாளின் காலையில அவருக்கு அதிகமாய் கோபம் வந்தது. और उन्होंने वहां, मैं स्कूल ले जाने के लिए बहुत बड़ा एक टिफिन बॉक्स वहां पे रखा हुआ था। ஸ்கூலுக்கு எடுத்து செல்ல ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் அங்க வச்சிருந்தேன். उसको लेके मेरे माँ को मार दिए थे। அதை தூக்கி என்னுடைய அம்மாவை அடித்தார். और इतना जोर से मार दिए थे, பலமாக அடித்தார். पूरा खून मेरे माँ के सिर से बहने लगा। என்னுடைய தாயாருடைய தலையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. मैं 10वीं परीक्षा लिखने के लिए मैं तैयार हूँ, पहला परीक्षा लिखने के लिए तैयार हूँ। முதல் தேர்வு எழுத நான் ஆயத்தமாயிருக்கிறேன். और ये घटना होने के कारण இந்த சம்பவத்தின் நிமித்தம் पूरा चारों तरफ से लोग आ गए। எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. और मैं अपने माँ को लेके थाना में मुझे जाना पड़ा। என்னுடைய தாயாரை கூட்டிக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாயிற்று. मेरा यूनिफॉर्म में भी खून, என்னுடைய யூனிஃபார்ம்லயும் ரத்தம். मेरा माँ की साड़ी पूरा खून से भरा है। என்னுடைய தாயாருடைய சேலை முழுவதும் ரத்தத்தினாலே. और पहले हम लोग अस्पताल में गए, अस्पताल वाले लेने के लिए तैयार नहीं। முதலாவது ஆஸ்பத்திரிக்கு போனோம், அவங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்ல. उन्होंने कहा ये पुलिस केस है, तुम थाना में ले जाओ। அவங்க சொன்னாங்க போலீஸ் கேஸ், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. थाना में गए, वहां थाना वाले भी सही से बर्ताव नहीं कर रहे हैं। போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்களும் சரியா பேசல. आखिर में मुझे वहां बोलना पड़ा, मेरा 10वीं परीक्षा है, मुझे थोड़ा छोड़िए, मैं जाके परीक्षा लिख के आके मैं बात को मैं संभालूंगा। கடைசில நான் சொன்னேன், எனக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு இருக்கிறது, பரீட்சை எழுதிட்டு வந்து நான் பார்த்துக் கொள்கிறேன்.
எழுதுவேன். आप सोच सकते हैं उस हालत में जाके मैं क्या परीक्षा लिखूंगा। நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நிலைமையில போய் நான் என்ன எக்ஸாம் எழுதுவேன்? और इस कारण मैं 10वीं में जैसा मेरे ऊपर अपेक्षा किया गया वैसा मैं अंक नहीं ला सका। ஆகையினாலே 10ஆம் வகுப்பு ரிசல்ட்ல எவ்வளவு மார்க் வரணுமோ எதிர்பார்த்தனோ அது வரல. और वो घटना मेरे परिवार के बातों में मेरे भविष्य सबके ऊपर प्रभाव डाल दिया। அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு தீய தாக்கத்தை உண்டு பண்ணினது. थोड़ा सा एक गुस्सा, एक क्षण का गुस्सा पूरे परिवार को, किसी के भविष्य को खराब कर सकता है, विनाश के रास्ता में लेके जा सकता है। கொஞ்ச கோபம், ஒரு நொடி பொழுது கோபம் குடும்பத்தையே அக்கம் பக்கத்தையே அழித்துவிடும். उसको अनुभव के साथ में आपके बीच में इसको मैं रख रहा हूं। அந்த அனுபவத்தோடு உங்களோடு பேசுகிறேன். इसलिए जब हम दूसरों से बोलते हैं, दूसरों से बर्ताव करते हैं, हमें ज्यादा हमें प्रार्थना करने की जरूरी है कि हम गुस्सा से नहीं, हम आत्मा का फल प्रेम से हम बर्ताव करें। ஆகையால பிறரோடு பேசும்போது கோபத்தினாலே அல்ல, ஆவியின் கனியாகிய அன்பினாலே பேச வேண்டும். और दूसरा एक कारण को, एक बात को भी इस अध्याय में आप देख सकते हैं। இரண்டாவது ஒரு காரணத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். उसी 32वां अध्याय के 14 वचन में यहाँ पे एलीहू कहता है, அதே 32:14 எலிகு சொல்கிறான், जो बातें उसने कही वो मेरे विरोध नहीं कही और न मैं तुम्हारी सी बातों से उसको उत्तर दूंगा। அவர் என்னை பார்த்து பேசினதில்லை, நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வதும் இல்லை. यहाँ दूसरा एलीहू कहता है, मैं आपके बातों के ऊपर, यानी मैं जो 3 मित्र हैं उनके उत्तर के निर्भर होके मैं नहीं बोलने वाला हूं। அவன் சொல்கிறான், 3 சிநேகிதர்கள் அவர்கள் என்ன பேசினார்களோ அதன் அடிப்படையில் அதை சார்ந்து நான் பேச வரவில்லை. जरूर एलीहू इस प्रकार कहता तो जरूर है, எலிகு இப்படி சொல்கிறது உண்மைதான். लेकिन आगे उनके संवादों को देखने से वैसा नहीं दिखता है। ஆனால் வரப்போகிற அவனுடைய பேச்சை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. इसका मतलब वो ये कह रहा है, उनके बातों के ऊपर, उनके राय के ऊपर मैं निर्भर होके मैं नहीं बोलने वाला। அதாவது அவர்கள் பேசின பேச்சை போல அல்லது அவர்கள் என்ன பேசினார்களோ அதை சார்ந்து நான் பேச வரவில்லை. इसको पहले भी एक अध्याय में हमने इसको देख चुका है। இதை இதற்கு முன்பு ஒரு அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். इसलिए ज्यादा मैं इस पे समय नहीं बिताने के लिए चाहूंगा, அதிக நேரம் இதிலே நான் செலவிட விரும்பவில்லை. लेकिन पहला और दूसरे विषय को उस पेपर से मैं पढ़ने के लिए चाहूंगा। ஆனால் 1ஆம் 2ஆம் குறிப்புகளை பேப்பர்ல இருந்து வாசிக்க போகிறேன். गुस्से में या आवेग पूर्वक रीति से नहीं बोले और उत्तर न दे, बल्कि जिम्मेदारी से, सहानुभूति पूर्वक और सम्मान पूर्वक बोले। கோபத்தில் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் மற்றும் பதில் அளிக்காமல் பொறுப்புடனும் பச்சாதாபத்துடனும் மரியாதையுடனும் பேசுங்கள். इसका मतलब हम दूसरों के बर्ताव में हम गुस्से से हम ना बोलने वाले हम ना होने पाए, பிறரோடு பேசும்போது கோபத்தில் பேசாமல் दूसरों को सम्मान के साथ हम समझ के साथ हम बोलने वाले होने पाए। பிறரோடு மரியாதையோடும் பொறுப்புடனும் பேச வேண்டும். वैसे दूसरा विषय को भी अगर आप देखिएगा, अपनी राय और उत्तर को दूसरों के एक भेदभाव पूर्ण यानी पूर्वग्रही राय पर आधारित न करें। உங்கள் கருத்தையும் பதிலையும் மற்றவர்களின் பாரபட்சமான கருத்தை சார்ந்து வைக்காதீர்கள். जैसे यहाँ पे तीनों मित्रों ने अय्यूब के प्रति एक राय को उन्होंने अपने मन में ठान लिया है। அதாவது 3 சிநேகிதர்கள் யோபுவை குறித்து ஒரு கருத்தை மனதிலே பதிய வைத்தார்கள். कि ये एक दोषी व्यक्ति है, ये खरा व्यक्ति नहीं है। இவன் ஒரு குற்றம் செய்தவன், இவன் உத்தமன் அல்ல. अभी एलीहू ये कह रहा है, उनके उस राय के ऊपर मैं निर्भर होके नहीं बोलने वाला हूँ। இப்பொழுது எலியா சொல்கிறான், அவர்கள் கருத்திற்கு ஏத்தாற்போல் நான் பேச வரவில்லை. अगर वैसा होता तो भला होता, அப்படி இருந்திருந்தால் நலமாயிருக்கும். लेकिन उनके संवाद में उसको ऐसा हम देखने को नहीं मिलता है। ஆனால் அவனுடைய சம்பாஷணையில் அதை நாம் பார்க்கவே முடியாது. इसका मतलब जब मैं दूसरों के साथ बर्ताव करता हूँ, ஏனென்றால் நான் பிறரோடு அணுகும்போது मैं किस प्रकार से, किस बातों से प्रेरणा होके मैं बोल रहा हूँ। எந்த வார்த்தையினால ஏவப்பட்டு பேசுகிறேன். शायद मैं उस व्यक्ति के बारे में मैं ज्यादा कुछ नहीं जानता हूँगा, ஒருவேளை அந்த மனிதனை குறித்து அதிகமாய் தெரியாமல் இருக்கலாம். लेकिन किसी के द्वारा उनके बारे में कुछ मैंने सुना। ஆனால் இவனை குறித்து ஏதோ ஒன்றை பிறர் சொல்ல கேட்டேன். क्या उस बात के, उस राय के प्रभाव में होकर मैं उनके बारे में बोलता या मैं बर्ताव करता हूं? அந்த கேட்ட கருத்தை வைத்து இவனை குறித்து நான் பேசுகிறேனா, இவனோடு கூட அணுகுகிறேனா? कई बार इसी में गलती हो जाता है। अनेक முறை இங்கே தவறுகிறது. दूसरों के बारे में जो बातों को सुनते हैं उसी के ऊपर हम उनके प्रति हम भी एक राय बना लेते हैं। பிறரை குறித்து நாம் கேட்கிற பேச்சு, அதை குறித்து நாம் ஒரு கருத்தை உருவாக்குகிறோம். हम उनके साथ व्यक्तिगत रीति से मिलके
उन बातों को हम पूछते भी नहीं है ना या ता- जानने की कोशिश भी नहीं करते। தனியாய் அவரிடத்துல போய் பேசி அவர் கருத்தை கேட்க நம்ம முன் வர மாட்டோம். लेकिन इस गलत विचार में होके ही उनसे हम भी बर्ताव करते हैं। ஆனால் இந்த தவறான எண்ணத்திலே வைந்துதான் நம்ம அவரோடு பேசுவோம். तो दूसरों के प्रति बर्ताव में हमारे बोलने में परमेश्वर में सहायता करे। பிறரோடு பேசும்போது அணுகும்போது நம்முடைய பேச்சிலே கவனமாய் இருக்க கர்த்தர் உதவட்டும். तीसरा एक आखिरी विषय को भी मैं दिखाने के लिए चाहूंगा। மூன்றாவது நான் ஒரு கடைசி விஷயத்தையும் சொல்ல போகிறேன். इसी अध्याय का आखिरी वचन को हिंदी में 21 वचन को अगर आप देखिएगा, நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இந்தியிலே 21 मैं उसको मैं पढ़ रहा हूं। அதை நான் வாசிக்கிறேன். न मैं किसी आदमी का पक्ष करूंगा और न मैं किसी मनुष्य की चापलूसी करूंगा, क्योंकि मुझे तो चापलूसी करना आता ही नहीं तो मेरा सृजनहार क्षण भर में मुझे उठा लेता। நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார். यहाँ एक बोलने के बात में एक और बात को यहाँ एलीहू कहता है। பேசக்கூடிய விஷயத்திலே எலிகு இன்னொரு காரியத்தை பேசுகிறான். चापलूसी करने की बात को कहता है, दूसरों को फ्लैटर करने की बात को कहता है। அதாவது பிறரை குறித்து இச்சகம் பேசுகிற அந்த காரியத்தை குறித்து பேசுகிறான். इसको चापलूसी या इसको इंग्लिश में फ्लैटरिंग करके उसको एक अच्छा शब्द वहां दिया गया है। அந்த இந்த இச்சகம் இருக்கிறதே அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபிளாட்டரிங் என்று சொல்லி ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. चुगली और चापलूसी में थोड़ा फर्क है हिंदी में। அதாவது குறை சொல்லுதல் இன்னும் இச்சகம் பேசுதல் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. चुगली करने का मतलब किसी के बारे में बुराई को फैलाना, அதாவது இந்த பிறரை குறித்து குறை சொல்கிற காரியம் அவர்களுக்குள்ள உள்ள தீமையான காரியங்களை பரப்புகிறது. चापलूसी का मतलब किसी के बारे में और बड़ा चढ़ा के बोलना, அதாவது யாராவது ஒருவரை குறித்து இன்னும் கூட குறைச்சி கூட்டி பேசுறது தான் இந்த இன்னொரு இச்சகம் என்பதின் அர்த்தம். इस अध्याय में बोलने में दो एक्सट्रीम को देख सकते हैं। இந்த அதிகாரத்திலே பேசுகிறதிலே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலை பார்க்க முடியும். एक तरफ में गुस्सा में होके बोलना, ஒன்று கோபத்தில் நிறைந்து பேசுதல், दूसरे तरफ में चापलूसी करना, दूसरों को बढ़ा के बोलना। இரண்டாவது இச்சகம் பிறரை உயர்த்தி பேசுகிறது. यानी हमारे बोलने में या बर्ताव में दोनों एक्सट्रीम नहीं होना चाहिए। நம்முடைய பேச்சிலே அணுகும்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்க கூடாது. हमें एक तरफ में ना तो गुस्सा में बोलना है, ஒருபுறம் கோபத்துல பேசிவிட கூடாது, या दूसरे तरफ में हमें चापलूसी करना है, मैं दूसरों को फ्लैटर हमें नहीं करना है। இரண்டாவது இச்சகம் அல்லது மற்றவர்களை ஃபிளாட்டர் பண்ணி பேசக்கூடாது. और यहाँ एलीहू उसका कारण कहता है, எலியு அதனுடைய காரணத்தை சொல்கிறான் பாருங்கள். वो कहता है क्योंकि मुझे तो चापलूसी करना आता ही नहीं तो मेरा सृजनहार क्षण भर में मुझे उठा लेता। நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார். जैसे हमने 31वां अध्याय में हमने अध्ययन किया था, 31ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல जहां अय्यूब कहता है कि मैं कैसे कराई के मार्ग में मैं चलने वाला व्यक्ति हूं, நான் எப்படி உத்தமமான வழியிலே போய் கொண்டிருந்தவன் என்று. वो कहता है परमेश्वर मुझे मेरे ऊपर नजर लगाया हुआ है, उसको मैं सोचता हूं। அவன் சொல்கிறான் தேவன் என் மேலே பார்வை வைத்திருக்கிறார், என்னை காண்கிறார், அதை நான் பார்ப்பேன். वैसे ही एलीहू भी यहाँ पे एक इसी विषय को कहता है, அதை போலவே எலிகுவும் இங்கே சொல்கிறார், मैं इस प्रकार नहीं बोलता, चापलूसी इसलिए नहीं करता நான் இச்சகம் பேசுவதில்லை அல்லது இப்படி பேசுவதில்லை, क्योंकि मेरा सृजनहार मुझे देख रहा है, ஏனென்றால் என்னை உண்டாக்கினவர் என்னை காண்கிறார். क्योंकि मैं इस बात को इस प्रकार में लेने के लिए चाहूंगा। நான் இந்த காரியத்தை இப்படியாய் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். जब हम किसी की चापलूसी करते हैं किसी जब हम फ्लैटर करते हैं, யாரை ஒருவரை ஃபிளாட்டர் பண்ணி பேசும் பொழுது இச்சகம் பேசும்போது हम ये क्या करते हैं, परमेश्वर को महिमा नहीं देते हैं। ஒன்று தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதா இல்லை, क्योंकि कोई भी मनुष्य परमेश्वर के महिमा के तुल्य नहीं है। ஏனென்றால் எந்த மனிதனும் தேவ மகிமைக்கு ஏற்றவன் அல்லது ஒப்பானவன் அல்ல. हर मनुष्य परमेश्वर के नजर में वो कम पाया जाता है। எல்லா மனிதனும் தேவ பார்வையிலே குறைவாகத்தான் காணப்படுவார். इसलिए जब मैं ये जानता हूं कि मेरा सृजनहार मुझे देख रहा है, ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய தேவன் என்னை காண்கிறார். मैं एक तरफ में ना तो गुस्सा में बोलने वाला होऊंगा,
ஒரு புறம் நான் கோபத்தில் பேசுகிறவனாக இருக்க மாட்டேன், दूसरे तरफ में मैं चापलूसी भी करने वाला नहीं रहूंगा। இன்னொரு புறம் இச்சகமும் பேச மாட்டேன். मैं ये घटना को दिखाने के लिए मैं चाहूंगा। ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். आप उसे पहला शामुएल के किताब के 25वां अध्याय में आप देख सकते हैं। நீங்கள் அதை 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். यहाँ दाऊद के साथ दो लोगों का बर्ताव को मैं दिखाने के लिए चाहूंगा। இங்கே தாவீதோடு கூட ரெண்டு கூட்டத்தார் எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். उस 25वां अध्याय में अगर आप देखेंगे वहां नाबाल और उसकी पत्नी अबीगाइल के बारे में लिखा गया है। அந்த 25வது அதிகாரத்திலே நாபால் அவருடைய மனைவி அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. और नाबाल का जो बर्ताव और अबीगाइल का बर्ताव अलग है, वो पति पत्नी होने के बावजूद। நாபால் அபிகாயில் கணவன் மனைவியா இருந்தாலும் ரெண்டு பேரும் அணுகுமுறை வித்தியாசமானவைகள். हमारे परिवार के अंदर में भी इसको हम देख सकते हैं। குடும்பத்துக்குள்ளேயும் இதை பார்க்க முடியும். ये जरूर नहीं है कि पति और पत्नी दोनों एक ही जैसे बर्ताव करने वाले हों। கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி பேசுறவங்க ஒரே மாதிரி பழகுறவங்களா இருக்க மாட்டாங்க. या अगर आपके दो बच्चे हैं, दोनों बच्चे एक ही साथ बर्ताव नहीं करते होंगे। ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார், ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. यहाँ उसी बात को यहाँ इस अध्याय में देख सकते हैं। அதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். अभी दाऊद अपने लोगों को नाबाल के पास एक मदद के लिए भेज रहा है। இப்பொழுது தாவீது தன்னுடைய ஆட்களை நாபாலிடத்திலே உதவி கேட்டு அனுப்புகிறார். लेकिन उसका फिर किस प्रकार उसने बर्ताव किया था, ஆனால் அவன் செய்த காரியத்தை பாருங்கள். 6 वचन को पढ़िएगा। வசனம் 6. और उससे यूं कहो, दाऊद बेच के उनको कह रहा कि क्या कहना है नाबाल से, तू चिरंजीवी रहे, तेरा कल्याण हो और तेरा घराना कल्याण से रहे और जो कुछ तेरा है वो कल्याण से रहे। அங்கே தாவீது சொல்லி அனுப்புகிற காரியத்தை பாருங்கள். அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி. यहाँ दाऊद राजा यहाँ पे उस व्यक्ति को कह रहा है तुम्हें कल्याण हो, तुम्हें शांति हो। இங்கே தாவீது ராஜா அந்த மனிதனுக்கு வாழ்த்து சொல்லி சமாதானம் என்று சொல்கிறார். लेकिन नाबाल ने कैसा वहां पे प्रतिक्रिया किया था, कैसा बर्ताव किया था? ஆனால் நாபாலுடைய பேச்சை பாருங்கள். 14 वचन को अगर आप देखिएगा। 14. परंतु एक सेवक ने नाबाल की पत्नी अबीगैल को बताया, दाऊद ने जंगल से हमारे स्वामी को आशीर्वाद देने के लिए दूत भेजे थे और उसने उन्हें ललकार दिया। அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். यहाँ क्या हो रहा है? एक तरफ में दाऊद शांति की बातें कह रहा है, ஒருபுறம் தாவீது சமாதான பேச்சை எடுக்கிறான். लेकिन नाबाल एकदम ठीक विपरीत गुस्सा में होके वो प्रतिक्रिया दिखा रहा है, प्रति उत्तर कर रहा है। இன்னொருபுறம் நாபால் எதிர்மறையாக சீறி கோபப்படுகிறார். इस कारण क्या उसका परिणाम क्या हुआ? விளைவு என்ன ஆயிற்று? दाऊद निर्णय नहीं लेता है, आज के दिन रात होने के पहले नाबाल और पूरे उसके कुटुंब को, पूरे सारे लोगों को मैं खत्म कर दूंगा। அந்த தாவீது தீர்மானம் எடுக்கிறான், இன்றைய இரவுக்குள்ளே நாபால் அவனுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். तो उसका जरा सा गुस्सा ने उसको विनाश के उस जगह पे लेके आ जाता है। இந்த ஒரு சிறிய கோபம் இருக்கிறதே, அந்த கோபம் அவனை அழிவுக்கு நேராய் கொண்டு போயிற்று. लेकिन उसी परिस्थिति में उसकी पत्नी अबीगैल के बात को देखिए, बर्ताव को देखिएगा। இதன் அடிப்படையிலே அவனுடைய மனைவி அபிகேலை பேச்சை பாருங்கள். और उसके 17 वचन को देखिए। 17ஆம் வசனம். यहाँ भी हम नाबाल के बारे में उसके पिछले भाग में देख सकते हैं। இங்கேயும் நாபாலை குறித்து பின்பகுதியிலே பார்க்கலாம். वो तो ऐसा दुष्ट है कि उससे कोई बोल भी नहीं सकता। அவன் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான், அவனோடு கூட யாரும் பேசக்கூட முடியாது. तो यहाँ नाबाल की दो बातों को मैं यहाँ दिखा रहा हूँ। இங்கே நாபாலுடைய ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறேன். ये गुस्सा में बोलने वाला, ஒன்று கோபத்துல பேசுகிறவன், दूसरा ऐसा व्यक्ति जिससे कोई बोल भी नहीं सकते। அவன் ஒரு பேலியாளின் மகன், அந்த பேலியாளின் மகனோடு கூட யாரும் பேசவே முடியாது. यानी किसी की बात को वो सुनेगा ही नहीं, யார் பேச்சையும் கேட்க மாட்டான். लेकिन यहाँ अबीगैल को देखिएगा 23वां वचन में। 23ஆம் வசனத்தில் அபிகேலை பாருங்கள். दाऊद को देख अबीगैल फुर्ती करके गद्दे पर से उतर पड़ी
और दाऊद के सम्मुख मुंह के बल भूमि पर गिरकर दंडवत की। அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து एक तरफ में उसका पति दूसरों को सम्मान नहीं करता है, अपने बोली में गुस्सा करता है, ஒருபுறம் கணவர் இன்னொருவரை மரியாதை செலுத்தாதவர் சீறி பாயிரவர் लेकिन दूसरे तरफ में उसकी पत्नी अबीगैल वैसे नहीं है। उसको मालूम है कैसे आदर करना, सम्मान देना। அடுத்தபுறம் மனைவி அப்படி அல்ல, மரியாதை கொடுக்கிறவள், எப்படி பேச வேண்டும் என்று ஞானமாய் செய்கிறவள்। और 24वां वचन में दाऊद से वो बोलती है कि कृपया आप मेरे बात को सुनिएगा। 24ஆம் வசனத்திலே தாவீதினிடத்தில் அவள் சொல்கிறார், உம்முடைய அடியாள் நான் பேசுகிற பேச்சை நீர் கேளும்। अभी उसका दाऊद का भी प्रति उत्तर को देखिएगा। இப்பொழுது தாவீது என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள்। 35वां वचन में उसको आप देख सकते हैं। வசனம் 35லே நீங்கள் பார்க்க முடியும்। दाऊद ने उसे ग्रहण किया जो वो उसका लिए लाई थी। फिर उसने कहा, अपने घर कुशल से जा, सुन मैंने तेरी बात मानी है और तेरी विनती ग्रहण कर ली है। அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்। देखिए दाऊद का कितना सुंदर बर्ताव है। தாவீது என்ன அழகாய் பேசுகிறான் பாருங்கள்। एक तरफ में उसके पति ने उसे और उसके लोगों को अपमानित कर दिया। ஒருபுறம் கணவர் முழுவதும் அவமதித்து மரியாதை இல்லாமல் பேசிவிட்டார்। अभी अगर हम इस परिस्थिति में अगर हम होते, இந்த சூழ்நிலையில நாம் பேசினால், और मान लीजिए हमारे परिवार में ऐसा संवाद चल रहा है, வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க। पति आके घर में बोल रहा है, देखो ना उसने इस प्रकार मेरे बारे में अपमान शब्दों को बोल दिया, जबकि उसको मैंने शांति और कुशल की बातों को मैंने बोला था। கணவர் வந்து சொல்லுகிறார், பார் அங்கே அவன் வந்து இப்படி எல்லாம் பேசினா, அவமதித்தான், என்ன சீறி பாய்ந்தான், ஆனால் நான் சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தை அவனுக்கு சொன்னேன்। तो पत्नी क्या बोली आमतौर से? பொதுவா இந்த மனைவி என்ன சொல்லுவாள்? आपको उसने ऐसा किया तो उसको छोड़ना ही नहीं है। ஓ அவன் அப்படி கோபப்பட்டானா நீர் விட்டுற கூடாது। लेकिन अबीगैल उस प्रकार बर्ताव नहीं करती है। அபிகேல் அப்படி அல்ல, वो जा करके शांति लाने के लिए उस प्रकार की बर्ताव करती है। அவள் போய் சமாதானத்தை உண்டு பண்ண கிரியை செய்கிறாள்। और इसलिए दाऊद भी क्या कहता है, मैं तुम्हारे बात को मैं मान लेता हूं, मैं सुनता हूं। ஆகையால தாவீது என்ன சொல்கிறான், அபிகேலை பார்த்து, உன்னுடைய பேச்சை உன்னுடைய காரியத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன்। इसका मतलब एक हमारा बर्ताव, एक हमारे दूसरों के साथ हमारा जो बर्ताव है वह झगड़ा को ला सकता है, नहीं तो फिर से शांति को वहां पे बना सकता है। நாம் பிறரோடு கூட அணுகும் பொழுது அது சண்டை உற்பத்தி பண்ணாமல் அதற்கு பின்னாலே ஒரு சமாதானமான காரியத்தை விளைவிக்க வேண்டும்। तो हम किस प्रकार हम बर्ताव करते हैं या किस प्रकार हम प्रतिक्रिया करते हैं, எப்படி பேசுகிறோம், எப்படி பிரதி உத்தரவு சொல்லுகிறோம்। जैसे मैंने इस अध्याय में 32वां अध्याय अय्यूब में मैंने दिखाया था, யோபு 32ல நான் காண்பித்தது போல वो गुस्सा में से शुरू होता है, चापलूसी में खत्म होता है, அது கோபத்திலே ஆரம்பித்து இச்சகத்திலே முடிகிறது। और हमें क्या करना है, हमें प्रेम से शुरू होके हमें धीरज के साथ हमें बातें करना है। நாமோ அன்பினாலே ஆரம்பித்து பொறுமையிலே முடிக்க வேண்டும்। इसका मतलब एक तरफ में हम शरीर के काम को देखते हैं, ஒருபுறம் மாம்சத்தின் கிரியை பார்க்கிறோம், दूसरे तरफ में आत्मा के फल को देखते हैं। அடுத்தபுறம் ஆவியின் கனியை பார்க்கிறோம்। इसका मतलब हमारे बोली में भी ये आत्मा का फल कार्य करने का जरूरी है। நம்முடைய வார்த்தையிலும் கூட இந்த ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும்। अमेरिका के न्यूयॉर्क शहर में एक पास्टर, एक सेवा करते थे। அமெரிக்காவிலே நியூயார்க் பட்டணத்திலே ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்து வந்தார்। अभी वो प्रभु में चले गए, 2011 में वे प्रभु के पास चले गए थे। 2011ஆம் ஆண்டிலே தேவனுக்குள் மரித்தார்। डेविड विल्करसन उनका नाम है। டேவிட் வில்கர்சன் அவருடைய பெயர்। अचानक प्रभु ने कहा, वो पास्टर के सेवा कर रहे थे, परमेश्वर ने कहा तुम जाके जो गुंडा लोग हैं, जो उस प्रकार झगड़ा करने वालों के बीच तुम सेवा करना। அவர் பாஸ்டர் ஊழியம் செய்து வந்தார்। திடீரென்று தேவனாய கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், அந்த கோபப்படுறவங்க, சண்டைக்காரங்க, தீவிரவாதிகள், அவர்கள் மத்தியில போய் சேவை செய்। उसको उतना जल्दी वे उसको ग्रहण नहीं कर सके, அந்த காரியத்தை உடனே அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை। क्योंकि ऐसे लोगों के बीच में सेवा करने का अनुभव भी नहीं था, वे तैयार भी नहीं थे। அப்படிப்பட்ட குண்டர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்ய அனுபவம் இல்லாதவனாய் இருந்தபடினாலே जब वे उनके बारे में पत्रिका में पढ़े,
அவர் அவர்களை குறித்து செய்தித்தாளிலே வாசித்த போது वे आपसी लड़ाई में उनके गैंग के आपसी लड़ाई के कारण किसी को उन्हें मार के जिस कारण वे वहां जेल में बंद थे और उनका केस भी चल रहा था அவர்கள் தங்களுக்கு இரண்டு குரூப்புக்கு இடையிலே உள்ள சண்டை நிமித்தமாக அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்ததை அவர் கேள்விப்பட்டார் और ये उनसे मिलने के लिए वे गए இவர் அவரை சந்திக்க போனார் और उनका केस खत्म होके वो बहुत सारे उसमें से गैंगस्टर्स बाहर निकल के आए थे அந்த கேஸ் முடிந்து உள்ளே இருந்து अनेक குண்டர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தார்கள் उनके बीच में डेविड विल्कर्सन सेवा करने के लिए लगातार जाने लगे அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய டேவிட் வில்கர்சன் தொடர்ந்து போனார் जब कभी वो गए उनको लोगों ने ग्रहण नहीं किया எப்பொழுதெல்லாம் போனாரோ ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை बहुत गुस्सा करने लगे ரொம்ப அதிகமாய் கோபப்பட்டார்கள் वे लोग ड्रग्स का इस्तेमाल करते थे पीने का कई गलत आदत उन लोगों के पास पाया गया அவர்கள் குடி போதை அல்லது அப்படிப்பட்ட போதை மயக்க கொண்டு உண்டாக்குற பொருட்களை பயன்படுத்தினார்கள் उसमें एक गैंग का लीडर था निकी क्रूस नामक एक लीडर था அந்த கேங்ல இன்னொரு கேங்ல உள்ள ஒரு லீடர் தான் நிக்கி க்ரூஸ் என்பவர் वो ज्यादा गुस्सा करने वाला था அதிகமாய் கோபப்படுகிறவர் और उसने एक बार डेविड विल्कर्सन से सीधा बोला நேரடியாய் டேவிட் வில்கர்சனை பார்த்து சொன்ன காரியம் अगर तुम इसके बाद मेरे पास तुम आओगे இதற்கு பின்னாலே எப்போதாவது என் பக்கத்துல வந்தன்னு சொன்னா यीशु मसीह के बारे में तुम बोलोगे இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் मैं तुम्हें टुकड़ा टुकड़ा करके मैं काट दूंगा நான் உன்னை துண்டு துண்டாய் வெட்டி போட்டு விடுவேன் और डेविड विल्कर्सन का जवाब क्या रहा டேவிட் வில்கர்சன் சொன்ன பதில் என்ன தெரியுமா अगर तुम मुझे टुकड़ा करके तुम काटोगे भी நீ என்னை துண்டு துண்டாய் வெட்டினாலும் तब भी मेरा एक एक टुकड़ा तुमसे प्यार करता रहेगा ஒவ்வொரு துண்டும் உன்னை சிநேகித்துக் கொண்டிருக்கும் और इस बर्ताव उनका ये जवाब ने இந்த பதில் இருக்கிறதே निकी क्रूस के अंदर कार्य करने लगा நிக்கி க்ரூஸ் உள்ளத்திலே கிரியை செய்தது और इतना बड़ा वो गैंगस्टर निकी क्रूस प्रभु को ग्रहण कर लिया இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் और डेविड विल्कर्सन के साथ मिलके वो सेवा भी करने लगा டேவிட் வில்கர்சனோட இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் उन दिनों में न्यूयॉर्क शहर के गैंगस्टरों को उन्होंने प्रभु में लाया அந்த நாட்களிலே நியூயார்க் பட்டணத்துடைய கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களே இயேசுவுக்கு கொண்டு வந்தார் और निकी क्रूस के द्वारा विश्व भर में इस प्रकार के गुंडों के बीच में सेवा को भी परमेश्वर ने शुरू किया அந்த நிக்கி க்ரூஸ் மூலமாக உலகம் முழுவதும் இந்த குண்டர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய ஊழியத்தை தேவன் ஸ்தாபித்தார் हमारे देश में मुंबई शहर में भी उनके द्वारा सेवा आज भी चलता है மும்பை பட்டணத்திலேயும் கூட இந்தியாவிலே அவர் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் போகிறது अगर उनके गुस्सा के निकी क्रूस के गुस्सा के कारण अगर डेविड विल्कर्सन उसी दिन अगर छोड़ के चले जाते நிக்கி க்ரூஸுடைய கோபத்தை கண்டு டேவிட் வில்கர்சன் அன்றைக்கே விட்டு விட்டார் என்றால் और वो प्रेम के बर्ताव अगर उसके साथ नहीं करते அன்போடு பேசாமல் இருந்திருந்தால் ना केवल वो परमेश्वर के पास खींचा नहीं जाता அவர் இயேசுவின் அண்டையிலே மனம் திரும்பி வந்திருக்காமல் இருந்திருப்பார் और पूरे विश्व भर में आज हजारों हजारों ऐसे लोग परमेश्वर के पास आने का मौका नहीं रहता முழு உலகத்திலேயும் ஆயிரக்கணக்கான பேர் இப்படி இயேசுவண்டையிலே வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ये मैं दूसरों के बर्ताव में मैं गुस्सा नहीं करने वाला प्रेम के और धीरज के साथ बर्ताव करने के लिए हम अपने को अर्पण करें ஒன்று பிறரோடு அன்போடு பொறுமையோடு நான் பேச ஒப்பு கொடுக்க வேண்டும் वैसे जब दूसरे लोग हमारे साथ गुस्सा से जब बर्ताव करते हैं அப்படியே பிறர் நம்மோடு கோபப்பட்டு பேசும்போது उसको बढ़ाने वाले नहीं उसमें भी हम धीरज के साथ एक कुशल को एक शांति के वातावरण को बनाने के लिए हम कोशिश करें அதை நாம் பெருக்காமல் சமாதானத்தோடு அன்போடு கூட அந்த காரியத்தை முடிக்க முயற்சி எடுக்க வேண்டும் आइए हम उसके लिए हम अपने को अर्पण करें அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா